உதயநிதி சாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயலக்ஷ்மி. நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வரோம். என் பொண்ணு பேர் முத்து மீனா. அவங்க 9 வருஷமாக ஷார்ட் புட் பிளேயராக இருக்காங்க. இது வரைக்கும் 8 கோல்டு 2 சில்வர், ஓப்பன் இன்டர்நேஷ்னலில் ஒரு கோல்டு, ஒரு சில்வர், ஒரு பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஏஷியனில் கலந்துக்கிட்டு 7th பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. இப்போ அடுத்த ஏஷியனுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ஒலிம்பிக்குக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக மெடல் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது சார். ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக என் பிள்ளை ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லணுன்னா 2 பெண் குழந்தைங்க எனக்கு. இப்போ 2 குழந்தைக்கு அம்மாவாக நான் இந்த இடத்துல உயிரோடு நிற்கிறதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் கொடுத்த உயரிய ஊக்கத்தொகைதான 5 லட்ச ரூபாயில் தான் சார் நான் உயிரோடு நிற்கிறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு இடையில கேன்சர் வந்துருச்சு சார். ஸோ கேன்சருக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு 3.5 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாகும்னு சொன்னாங்க. எனக்கு 2 பெண் குழந்தைங்க படிச்சுக்கிட்டு வேறு இருந்தாங்க. என் வீட்டுக்கார் பெயிண்டிங் வேலை, வீடெல்லாம் பெயிண்ட் பண்ணுற வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கனால எங்களால் அவ்வளோ செலவு பண்ண முடியாது. என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும் நம்மளால் அப்படி யோசிச்சுட்டு நிற்கிற அந்த நேரத்தில் தான் நீங்கள் உயரிய ஊக்கத்தொகை என் பொண்ணுக்கு 5 லட்ச ரூபாய் கொடுத்தீங்க. அந்த காசை வச்சு எனக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண போய் இன்னைக்கு நான் 2 குழந்தைங்களுக்கு அம்மாவா இந்த இடத்துல உயிரோட நிற்கிறேன். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 நன்றியை சொல்லிக்கிறேன் சார். இந்த உதவி என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். இன்னைக்கு என் குழந்தை எனக்கு தைரியம் சொல்றா சார். தைரியமா இருமா, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் உன்னையே அப்படின்னு தைரியம் சொல்ற அளவுக்கு அவ இந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா பேசுறதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் சார் காரணம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். சார்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சுக்கலாம் சார். நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம், அங்கே எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு விளையாடுறதுக்கு சரியான கிரவுண்டு இல்லை. அங்கே மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு கிரவுண்டு வேணும், அதுவும் சிந்தட்டிக்கில் வேணும் சார். அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார். வணக்கம்மா. ஒரு கோரிக்கை தானே, இன்னும் வேறு ஏதாவது இருக்கா? இல்லை சார், நீங்கள் ஒரு தடவை உங்கள் பார்வை அங்கே பட்டாலே போதும் சார். எங்களுக்கு அடுத்து குறையே இருக்காது சார். நீங்கள் எல்லாமே பார்த்துருவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். நன்றிம்மா. முதல்ல வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய உடல்நிலை சரியில்லை, உங்களுடைய மகள் போய் சாதிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கு அரசு ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுத்தோம், காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னீங்க. அது ஒரு சின்ன திருத்தம். நாங்கள் உங்களை காப்பாற்றல, உங்களுடைய மகனுடைய திறமை தான் உங்களை காப்பாற்றிருக்கு. அவங்களுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். இன்னும் நிறைய முத்து மீனாக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே முத்து மீனா ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. நிறைய நிச்சயம் சாதிப்பாங்க. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு இன்னும் அதிகம் பெருமை சேர்ப்பாங்கன்ற நம்பிக்கை நம்முடைய அரசுக்கு இருக்கு. நீங்க வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை, ஏற்கனவே 5 பேரா ஸ்போர்ட்ஸ் அரேனாக்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனௌன்ஸ் பண்ணி அதற்கான நடந்துட்டு இருக்கு. சில இடங்கள்ல திறந்துட்டோம். நீங்க கேட்டிருக்கிறது தூத்துக்குடியில் கேட்டிருக்கீங்க. சரி, நிச்சயம் அதுக்கான ஆய்வு செஞ்சு அதை வெகு விரைவில் நாங்கள் அறிவிக்கிறோம். நன்றிம்மா. தேங்க்யூ முத்து மீனா.